ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவர் மூலியமா வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா, ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க். அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபோன் நம்பர், நேம் கேட்டுச்சு. 2மே அடித்து கொடுத்தாச்சு. இதுதான் அந்த லிங்கு. 2மே அடித்து கொடுத்தோன்னே அடுத்து இப்போ உடனே பேன் கார்டு நம்பர் கேட்டுச்சு. பேன் கார்டு நம்பரு இதில் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சுட்டேன், அதை விட்டுட்டேன். ஒரு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபோன்பேலேருந்து ஓடிபி, ஆதார் ஓடிபி, அப்புறம் ஸ்டேட் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்கிறனால ஸ்டேட் பேங்க்லேருந்து ஓடிபி, ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறதீங்களா அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜ். இப்படி நிறைய மெசேஜ் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஃபோன்பேயெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இந்த லிங்க் அனுப்புனார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து பார்த்தா, அவர் ஃபோனை அரை மணி நேரமாக ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் என் ஃபோன்லேருந்து எனக்கு தெரியாமல் இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 15,000 எடுத்துட்டாங்க. என் அக்கௌண்ட்டில் பைசா இல்லாதனால டக்குன்னு எடுக்க முடியல. ஆனால் நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்து கிளியர் பண்ணி வச்சுருக்கிறேன். தயவுசெய்து இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யாருமே இப்படி தெரிஞ்சவங்க மூலியமா எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த லிங்க் வந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பைசா உங்ககிட்டேருந்து வீணாக போயிட போகுது. அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே, தேங்க்யூ மக்களே. ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவர் மூலியமா வாட்ஸ்அப்பில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லிங்க் வந்துச்சு. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுன்னா, ஆர்டிஓ சம்மந்தப்பட்ட ஒரு லிங்க். அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஃபோன் நம்பர், நேம் கேட்டுச்சு. 2மே அடித்து கொடுத்தாச்சு. இதுதான் அந்த லிங்கு. 2மே அடித்து கொடுத்தோன்னே அடுத்து இப்போ உடனே பேன் கார்டு நம்பர் கேட்டுச்சு. பேன் கார்டு நம்பரு இதில் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சுட்டேன், அதை விட்டுட்டேன். ஒரு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபோன்பேலேருந்து ஓடிபி, ஆதார் ஓடிபி, அப்புறம் ஸ்டேட் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் இருக்கிறனால ஸ்டேட் பேங்க்லேருந்து ஓடிபி, ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷனுக்கு நீங்கள் வந்து ஒத்துக்கிறதீங்களா அப்படின்னு சொல்லி அது ஒரு மெசேஜ். இப்படி நிறைய மெசேஜ் வந்தோடனே நான் என்ன பண்ணேன், டக்குன்னு ஃபோன்பேயெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இந்த லிங்க் அனுப்புனார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரித்து பார்த்தா, அவர் ஃபோனை அரை மணி நேரமாக ஹேக் பண்ணி வச்சுக்கிட்டு எதுவுமே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் என் ஃபோன்லேருந்து எனக்கு தெரியாமல் இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். அவருக்கு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 15,000 எடுத்துட்டாங்க. என் அக்கௌண்ட்டில் பைசா இல்லாதனால டக்குன்னு எடுக்க முடியல. ஆனால் நான் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி எடுத்து கிளியர் பண்ணி வச்சுருக்கிறேன். தயவுசெய்து இந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து யாருமே இப்படி தெரிஞ்சவங்க மூலியமா எவ்வளவு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இந்த லிங்க் வந்துச்சுன்னா தயவுசெய்து அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாதீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்ச பைசா உங்ககிட்டேருந்து வீணாக போயிட போகுது. அதனால் மேக்ஸிமம் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே, தேங்க்யூ மக்களே.